சுமார் 2 1/2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கருங்கல்ல ஒரு என்ன ஒரு கொமாக்கி நிறுவனத்திலேருந்து ஒரு வண்டி வாங்கியிருந்தோம். கொமாக்கி வெனிஷ் அப்படிங்கிற ஒரு டூ வீலர் வாங்கியிருந்தேன். அது வந்து இப்ப 30ஆம் தேதி நைட்டு சுமார் ஒரு 8:30 மணி அளவுல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிடுச்சு. அதனால வந்து என்னுடைய வீட்ல வந்து ஜன்னல், அப்புறம் கேமரா, 2, 3 மரம், பிளஸ் வந்து இன்னும் நெறைய இழப்பீடு, வீட்டு சுவர் இந்த மாதிரி வந்து பல பொருள்களும் எரிஞ்சின. அப்புறம் வந்து டூ வீலர் எல்லாமே வந்து எரிஞ்சு நாசம் ஆயிடுச்சு. இது எரியும்போது சார்ஜர் போட்டுருந்தீங்களா? இல்ல இல்ல எப்படி? நிச்சயமா கிடையாது. அது வந்து சார்ஜர் நீங்க பார்த்தாலே தெரியும். வண்டியில வந்து அந்த சார்ஜர் அப்படியே அந்த அந்த பொசிஷன்ல வந்து அப்படியே வண்டிக்கு உள்ளாடியே இருக்குது. சீட்டுக்கு உள்ளாடி எல்லாமே சார்ஜர் மதியானம் ஒரு சுமார் 2:30, 3 மணி அளவுல வந்து சார்ஜ் போட்டு, அத வந்து சீட்டுக்கு அடியில வந்து வச்சு அப்படியே லாக் பண்ணி வச்சிருந்து, அதுக்கப்புறம் வந்து இது ஃபயர் ஆனது வந்து நமக்கு ஒரு சுமார் 7:30, 8 மணி அந்த மாரி 8, 8:30 அந்த மாரி டைம்ல வந்து நைட் ஆகியிருக்கு. அப்புறம் எல்லாமே எரிஞ்ச பிறகு தான் அந்த சத்தம், அப்புறம் வந்து ஒரு ஸ்மெல், ஒரு பேட் ஸ்மெல் அந்த மாதிரி எல்லாம் இருந்தத பார்த்து தான் கவனிச்சு நாங்க இது பண்ணோம். அதுக்கு அடுத்தது தண்ணி விட்டு தான் அணைச்சோம்.